படி, நான் அம்மா கிட்டே சொல்லிடுவேன். ஏண்டி அது உன்னோட போனா? அது அம்மா விட்டு போன் தானே. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடு, நான் பார்த்துட்டு உடனே கொடுத்துறேன். நான் அம்மாவை கூப்பிட்டா அப்புறம் உனக்கும் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது. நீ அம்மாவை நான் கூட கூப்பிட்டுக்கோ, நான் போன் தரமாட்டேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு எக்ஸாம், நான் அவகிட்ட டவுட் எல்லாம் கேட்கணும். ஆமா, டவுட் கேட்கற மூஞ்ச பாரு. புக்கு ஒரு பக்கம் இருக்கு, நீ உட்காந்து கதை பேசிட்டு இருக்க. கேட்டா டவுட் கேட்கறேன்னு பொய்யா சொல்ற. இரு நானே அம்மாவை கூப்பிடுறேன். உனக்கு அதெல்லாம் புரியாது. அம்மா அம்மா இங்க வாமா கொஞ்சம். இவ போனை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கவே மாட்டேங்கிறாமா. குட்டி சாத்தா மாட்டி விட்டுட்டா பாரு. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. கத்தியே உயிர் எடுத்து தொலைதுங்க. இருடி வர. ஏய் என்னதாண்டி உங்களுக்கு பிரச்சனை? நாளைக்கு 2 பேருக்கு எக்ஸாம் இல்ல, படின்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் சமைக்கதா இல்ல உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கறதா? ஏய் நீ எதுக்கு போன் பேசிட்டு இருக்க? யார் கிட்ட நீ போன் எடுத்த? அம்மா அவ ரொம்ப நேரமா படிக்காம போன்ல பேசிக்கிட்டே இருக்காமா. அம்மா அம்மா இவ போய் சொல்றா. அப்படியெல்லாம் இல்ல, நான் டவுட் கேட்கிறதுக்கு தான் நான் போன் பேசினேனே. நாளைக்கு எக்ஸாம் வச்சிட்டு இன்னைக்கு டவுட் கேளு. ஸ்கூல்ல அப்படி என்னதான் பண்ற? பாடம் சொல்லி கொடுக்கும்போது கவனிக்காம என்னடி வேலை பார்த்துன்னு இருக்க? நாளைக்கு பரீட்சை வச்சு இன்னைக்கு டவுட் கேட்பாலாம். போன் கொடுங்க. ஒரு சத்தம் வரக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா படிக்கணும். நான் கிச்சன்ல சமைக்கிறதா இல்ல உங்க கூட டான்ஸ் ஆடின்னு இருக்கறதா? ஒழுங்கு மரியாதையா படிங்க. ஏண்டி அவ இப்பதான் 9வது படிக்கிறா, நீ 12வது. பப்ளிக் எக்ஸாம் இருக்குதுல, படிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்னடி போன் பேச வேண்டியது கிடக்குது? பப்ளிக் எக்ஸாம்ல மட்டும் நல்ல மார்க் வரல, காலேஜே உன்னை சேர்க்க மாட்டேன். 2 மாடை வாங்கி கொடுத்து மேய்க்க சொல்ல போறேன் பாரு. ஏமா ஏமா வலிக்குது விடுமா. நான் படிச்சிட்டு தாமா இருந்தேன், டவுட்டுக்கு தாமா போன் பண்ணேன். காசு கொட்டி கொடுத்து உன்னை டியூஷன்ல சேர்த்து விட்டு படிக்க வச்சா ஸ்கூல்லயும் கவனிக்கிறது இல்ல, டியூஷன்லயும் கவனிக்கிறது இல்ல. கேட்டா இப்பதான் டவுட் கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்றேன். மார்க் மட்டும் வராம இருக்கட்டும், உன்னை எந்த காலேஜ்லயுமே சேர்க்கவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுற போறேன் பாரு. சின்னவளே ஒழுங்கு மரியாதையா படி. அவ கூட ஏதாச்சும் வாய் பேசின்னு சண்டை போட்டுட்டு இருந்த சாப்பாடே கிடையாது உங்களுக்கு. அம்மா அம்மா நான் எதுவுமே பண்ணலமா. கொஞ்சம் கூட அடங்குறதே கிடையாது. லபோ திபோன்னு கத்திக்கிட்டே இருக்குது. ஒரு சீரியலை பார்க்க விடுதுங்களா? எல்லாரும் கத்துதுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இப்பவே இந்த நிலைமை, இன்னும் லீவ் விட்டா இதுல எப்படிதான் வச்சு மேய்க்கிறதோ தெரியல. இதுங்களை ஊருக்கு அனுப்பி விட வேண்டியதான், இல்ல நம்ம எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட வேண்டியதான். நல்லா அழு. போன் கேட்டா குடுக்கவா மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒழுங்கா நான் கேட்டப்பவே கொடுத்திருந்தா இந்த அடி உனக்கு தேவையா? நல்லா அழு. வேணாடி அமைதியா இருந்துரு. அப்புறம் நான் ஏதாச்சும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், இல்ல அம்மாவை கூப்பிட்டு மிதிக்க சொல்லிடுவேன். பாத்துக்கோ. பொடி சோடாபுட்டி. என்ன சோடாபுட்டி சோடாபுட்டின்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கலடி. எத்தனை வாட்டிடி உனக்கு சொல்றது? அறிவில்ல பைத்தியம் லூசு. அடியே அக்கா, நீ இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரே சிரிப்பா வருது. அவ்வளவுதான்டி, நான் அடிச்சிருவேன்டி. ஒழுங்கு மரியாதையா படி. நானே அம்மா தலைய போட்டு முடிய பிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு வழியில அழுதுன்னு இருக்கிறேன். ஏதாச்சும் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஒழுங்கு மரியாதையா ஏஞ்சி ஓடிடு. நல்லா பாத்துக்கோடி. ஒழுங்கு மரியாதையா படிச்சிரு, இல்லனா அம்மா உனக்கு மாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. கடைசியில நீ மாடு தான் மேய்க்க போகணும். ஒழுங்கு மரியாதையா நல்லா படி. எனக்கெல்லாம் தெரியும், உன் வேலையை பார்த்து நீ போ. அப்ப உனக்கு கண்டிப்பா மாடு தாண்டி மேய்க்க போற நீ.